மாணவர்களை வளரவிட்டு அந்த மாணவர்கள் மத்தியில் சிறந்தவன்லாம் தலைவனாக வரட்டுமே, அதற்கு அனுமதிக்கிறாங்களா? இப்போது எந்த அரசாங்கமும் கல்லூரி கல்லூரியில் மாணவர்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை. காரணம் என்னென்னா, அங்கேருந்து இளைஞர்கள் உருவாகக்கூடாதுங்கிறது தான். அப்படியே அந்த மாணவர்கள் அங்கேருந்து உருவாகி வெளியே வந்தாலும் அவர்களுடைய வேறுந்தெரிந்த நடவடிக்கைகளெல்லாம் மழுங்கடிச்சிட்டு இவங்களோட அவங்களுக்கு வசதி வாய்ப்பு பதவி எல்லாத்தையும் கொடுத்து மழுங்கடிச்சு இவங்களோட ஒரு வேலைக்காரனாக வச்சுக்குவாங்க. அந்த இளைஞர்கள் மத்தியில் அரசியல் போகலை. அரசியல் போகாமல் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தினுடைய நடவடிக்கை, போதை, இந்த மாதிரி கடத்தலுக்கு உடந்தையாகிறது, இப்படி மாணவர்களை மடைமாற்றம் செய்து எதிர்காலத்தையே குட்டிச்சவராக்கிட்டாங்க. அவங்க சிந்தனையை மழுங்கடிச்சிட்டாங்க. இதுக்கான தீர்வு இந்த மாதிரி சூழலில் திலீபனை போன்றவர்களை கல்லூரிகளில் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய தியாகத்தை, அவருடைய அறிவாற்றலை, அவருடைய சிந்தனையை மாணவர்கள் மத்தியில் பரப்புறது கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்லை. அதுதான் பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான. ஆமாம்.